ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்த வெறிக்கலிக்கெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு போன வீடியோவில் பார்த்தோம்ல, பூ பூத்துருந்த செடி ஃபுல்லாக பூவாக இருந்தது, மரம் ஃபுல்லாக. இப்போ எல்லாமே காய வைக்க ஆரம்பிச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எல்லாமே பெருசாகிடுச்சு. பாருங்கள், தெரியுதான்னு தெரியல. பாருங்கள், ஃபுல்லாக காய் பாருங்கள். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெடிச்சிச்சு. இது மரம் ஃபுல்லாகவே பழுத்துட்ருக்கு. நான் ஒரு காயை அறுத்துட்டு நான் காட்டுறேன். இன்னும் நிறைய காய் இருக்குது. நான் பழுக்கட்டும், பழுத்தோடனே நான் நிறைய அடுத்த வீடியோவில் நான் ஜாயிண்ட் பண்ணி கூட போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய காய் வெடிச்சிருக்கு பாருங்கள். இங்கே வெடிச்சிருக்கு, எல்லாம் பழுக்கிற ஸ்டேஜு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எவ்வளோ காய் அறுத்துட்ருக்கோங்கன்னு பாருங்கள். எல்லாமே வெடிச்சிச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது எல்லாமே பழுத்ததுக்கப்புறம் திருப்பி அடுத்த வீடியோவில் இதை சேர்த்து ஜாயின் பண்ணி போட்டுடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொரிக்கலிக்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் காட்டுறேன். இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் எடுத்திருப்பேன், பழுக்கத்தெல்லாம் காட்டியிருப்பேன். இப்போ இன்னும் இருக்கிற காயெல்லாம் பழுத்துட்டே வருது. இதை பாருங்கள், இது பாருங்கள், பூ எடுக்குது பாருங்கள். மறுபடியும் எல்லாம் பழுத்துது, எல்லாம் பழுத்துட்டு வெடிக்குது பாருங்கள், வெடிச்சிட்டு பாருங்கள். மரத்துலேயே வெடிச்சிட்ருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளாக எடுக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்து ஒரே ஜாயிண்ட்டில் வரும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடியெல்லாம் காட்டுறாங்க. இது எல்லோ கலர் ரோஸு. இது டிசம்பர் முடிஞ்சிச்சு சீசன், இருந்தாலும் 1-2 பூக்குது. இது செம்பருத்தி செடி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பொன்னாங்கண்ணி கீரை
சின்னதாக ஒரு களை நட்டு வச்சுது, நிறைய வந்துச்சு. இது வந்து என்னமோ ஒரு கீரை சொல்லுவாங்க, பாலக்கீரை என்னமோ ஒரு கீரை. பாருங்க, இது பாரிஜாத செடி. நடுவில் முட்டை வைக்கிறதுன்னு நினைக்கிறேன். இது வந்து மல்லிப்பூ செடி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து முடக்காத்தான் கீரை. இது வந்து கீரை குழம்புல சமையல் பண்ணி சாப்பிடுவாங்க. கொடி ஏற்றி விட்ருக்கோம். அப்படியே பாருங்கள், இதில் கொஞ்சம் பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நித்தியமல்லி செடி கொடி ஏற்றி விட்ருக்கோம். ஃபஸ்ட்டு காட்டின வீடியோவில் தான் கம்மியாக இருக்கும் செடி. இப்போ பாருங்கள், நிறைய வளர்ந்துட்டுருக்கு. அப்படியே கொடி ஏற்றி விட்டுருக்கோம் பாருங்கள். இதிலே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அரும்பு எடுத்துருக்கு பாருங்கள். நிறைய அரும்பு எடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சம் மிளகாத்தன் கீரை. இது வந்து சொடக்கு தக்காளி சொல்லுவாங்க. பாருங்கள், சொடக்கு தக்காளி இது தனாலே வந்து ஃப்ரெண்ட்ஸ். இந்த பழம் சூப்பராக புளிப்பாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், முடக்கத்தான் கீரை. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வரிக்கல். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ காய் வெடிச்சு போயிருக்கு பாருங்கள். பழம் ஃபுல்லாக பழுத்துச்சு. ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அப்படியே பாருங்கள், மேலே எல்லாமே வெடிச்சு தொங்குது. இங்கே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த காயெல்லாம் அறுக்கிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் அறுத்துட்டு நான் ஃபஸ்ட்டு எடுத்த வீடியோவில் ஜாயின் பண்ணி போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெறிக்கலிக்கெல்லாம் நம்ம அரைச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வீடியோவில் வரும் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே செடியிலே நல்லா வெடிச்சு போயிடுச்சு. அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பழம் வந்து பழுத்துச்சுன்னா இனிப்பாக இருக்கும். இதில் ஃபுல்லாக எறும்பு வந்துச்சு பாருங்கள், மரத்தில் காய்க்கும் போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.